மேகாவும் ஆதி அந்தவுமாயிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளவராகிய நம்மை நாள்தோறும் நடத்தி வருகிற நல்மெய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற ஆண்டவரை துதிகளாலும் ஸ்தோத்திரங்களினாலும் மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அதற்கான ஆயுளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார், ஆரோக்கியத்தை தந்தார், நமக்கு தேவையான ஆன்மீக ஆர்வத்தை தந்தார். அவ்விதமாய் கர்த்தரை துதிக்க கர்த்தர் பலப்படுத்துவதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அருமை அப்பச்சன் இல்லாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று நான் அறிவேன். ஆகவே அவர் இல்லாத போதும் கூட இன்றைக்கு அவருடைய ஸ்தானத்திலே அல்லது அவருடைய பிரதிநிதிகளாக தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க கூடியவர்களை கர்த்தர் எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற வேத பாகத்தை தான் சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பழகி போயிற்று என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஆராதனை என்ற சொல் நம்முடைய மனதில் பதிந்திருக்கிறது நம்புகிறேன். ஆகவே இந்த ஆராதனை அல்லது சக்தி ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை என்ற தலைப்பிலே தான் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் கடைசி அந்த சிந்தனையிலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கிற இந்த சிந்தனையை பிராக்டிக்கல் வர்ஷிப் என்று கடந்த வாரத்திலே நான் சொல்லி இருந்தேன். அதாவது நடைமுறை ஆராதனை என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். ஆரம்பத்திலே நாம் அதை துவங்கின பொழுது ஆராதனைக்கு இருக்க வேண்டிய 3-4 குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். அதை நீங்கள் தயவாக மனதில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய ஆராதனைகளிலே நாம் காணப்படுவோமாக. இன்றைக்கு நான் சிந்திக்க வேண்டிய விஷயத்திற்கு ஆதாரமாக மறுபடியுமாக ரோமன் நிருபத்தின் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. நாம் தயவாக இந்த வசனத்தை வாசிப்போம். தயவாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மறுபடியுமாக தெய்வீக ஒரு கருத்தூன்றலோடு கூட நாம் அதை ஆய்வு செய்து நாம் வாசிப்போமாக. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக விளக்கி கொடுக்க ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போமாக. கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை வாசித்து நாம் துவக்கினோம். நடைமுறை ஆராதனை என்ற விஷயத்தை சொல்வதற்கு இந்த வசனத்தை வாசித்திருந்தேன். நடைமுறை ஆராதனை என்று சொன்னால் அதன் பொருளும் நான் விளக்கி இருந்தேன். பொதுவாக ஆராதனை என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்டவர்கள் இணைந்து ஒன்றித்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைகளை குறிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடியது ஒரு இடத்திலோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ ஒரு சிலர் மட்டும் இருக்கிற அந்த அமைப்பிலோ அல்ல, எப்பொழுதும் எங்கும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த ஆராதனைக்கு நடைமுறை ஆராதனை என்று சொன்னால் நான் இப்படி அதை சொல்லலாம், நடந்து கொண்டே ஆராதிக்கலாம் அல்லது எப்பொழுதும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதுதான் இந்த பகுதியில் அர்த்தமாக நான் நினைக்கிறேன். ஆகவே கடந்த வாரத்திலே நான் சொல்லி முடிக்கும் பொழுது நம்முடைய மீட்கப்பட்டோரின் சரீரத்தினுடைய சாத்திய கூறுகள் என்ன என்பதை சிந்திக்க போகிறதாக சொன்னேன். இந்த இடத்திலே வாசித்த வசனத்திலே நாம் நம்முடைய சரீரங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். நம்முடைய சரீரங்களை குறித்துள்ள தேவனுடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட் அபவுட் அவர் பாடி, நம்முடைய சரீரத்தை குறித்துள்ள ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அல்லது அபிலாஷை அல்லது விருப்பம்
இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். ஆனால் ஏன் நாம் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு இவ்விதமாய் பலியாக, ஜீவ பலியாக, இரத்த பலியாக அல்ல, மரித்த பலியாக அல்ல, ஜீவனோடு இருக்கிற ஒரு பலியாக ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் சொல்லி இருந்தேன். அதற்கு பவுல் கொடுத்த காரணம், ஏன் அவர்கள் ஆராதிக்க வேண்டும்? தேவனிடத்திலே தெய்வ மக்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக இரக்கங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த தெய்வீக இரக்கத்தை பெற்ற மக்களால் தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எபிசல் முழுமையாக, இந்த நிருபம் முழுமையாக வாசிக்கும் பொழுது ஓரளவிலே தேவனுடைய இரக்கங்களும் தேவனுடைய கிருபைகளும் முழுமையாய் இந்த புத்தகத்துல வழிந்தோடுவதை பார்க்க முடியும். அதாவது not only the mercies of the Lord but also the grace of the Lord. There are differences between mercy and grace. அது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவ கிருபை, தேவ இரக்கம் என்று சொல்லுகிறது யூத மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அதிகமாய் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களை குறித்துதான் 9, 10, 11 அதிகாரங்களிலே பவுல் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே அந்த இடத்திலே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். I beseech you by the mercies of the Lord. Jewish people, they were the nation who received the mercies in abundance from the Lord. ஆண்டவருடைய கிருபை அல்ல, இரக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். நாமோ தேவனுடைய கிருபையை பெற்றவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரக்கம் என்று சொல்லும் பொழுது ரோமர் 6 அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது மரணம் என்ற அந்த தண்டனை நின்று நம்மை தேவன் நீக்கினார் என்று சொன்னால் அதன் பொருள் நமக்கு தேவன் இரக்கம் காண்பித்தார். நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டிய பாவிகளுக்கு தேவன் இரக்கம் காண்பித்தார். எப்படி அந்த இரக்கம் வெளிப்பட்டது? நியாயமாய் நம்முடைய மரணத்தை அனுமதிக்க வேண்டிய ஆண்டவர் நம்முடைய மரணத்தை ரத்து செய்தார். He canceled the punishment of capital punishment. அதுதான் இரக்கம் செய்தது. ஆனால் கிருபை என்ன செய்தது? வெறுமனே மரண தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்தார். இனி உனக்கு மரணம் இல்லை அல்லது மரண தண்டனை இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, மாறாக இரக்கம் என்ன செய்ததோ அது மரணத்தை ரத்து செய்த பொழுது கிருபை என்ன செய்கிறது? அந்த மரணத்திற்கு அப்பால் நித்திய மெய் வாழ்வை கிருபை நமக்கு தருகிறது. அப்போ மேர்சி என்ன செய்கிறது என்று கேட்டால், தேவ இரக்கம் நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ரத்து செய்யும் பொழுது கிருபை என்ன செய்கிறது? நமக்கு ஒருபோதும் கிடைக்க தகுதி இல்லாது, அருகதை இல்லாத நித்தியமான மெய் வாழ்வு, the eternal life, the divine life and the abundant life, இந்த perfect life, இதை நமக்கு தேவன் கிருபையினால் தந்தார். நான் சொல்ல வந்தது, ஏன் நாம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதற்கு பவுல் சொன்ன காரணம், just think of the mercies that you have received. அப்போ இரக்கத்தை நினைக்கும் பொழுதே இந்த ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியுமேயானால், கிருபைகளை மேல் கிருபை பெற்ற தெய்வ ஜனமாகிய நாம் எவ்விதமாய் அந்த இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் பதில் செய்கிறோம்? நான் வாசித்த வசனத்திலே புத்தியுள்ள ஆராதனை, அதை நான் விளக்கினேன். அந்த இடத்துல புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வதன் பொருள் நான் சொல்லி இருந்தேன். அது நாம் அப்பம் விட்டு ஆராதிக்கிற ஆராதனையை குறிப்பிடவில்லை. A reasonable service என்று நாம் அதை பார்த்தோம். லெட்ரியா என்ற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது a hired service என்று சொல்லலாம். ஒருவர் கூலிக்காக செய்யக்கூடிய பணிவிடையை அது காட்டுகிறது அல்லது ஊழியத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிற வார்த்தை, நாம் துதிகள் செலுத்தி ஆண்டவரை கூட்டாக ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, மாறாக நம்மிடத்திலிருந்து தேவ நியாயமாய் எதிர்பார்க்கக்கூடிய பிரதிச்செயலை காட்டுகிறது. The reasonable response that a child of God should respond, அல்லது கொடுக்க வேண்டியது என்ன என்று கேட்டால், நீங்கள் தேவனுடைய கிருபைகளை உண்மையாக இன்று தியானித்து அதை உணர்ந்தவர்களாய் இருந்தால், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவ கிருபைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம்.
அவருடைய அந்த கிருபையினால் நாம் பெற்ற நன்மைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் இவைகளெல்லாம் ஆய்வு செய்கிறோம். அவ்விதமாய் நாம் ஆண்டவருடைய அன்பை ஆய்வு செய்யும் பொழுது, இரக்கங்களையும் கிருபைகளையும் ஆய்வு செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய உண்டி தள்ளப்படுகிறோம். நாம் உண்டி தள்ளப்படுகிறோம். We are forced to present our body என்று சொல்லலாம். இதற்கு மேலாக ஆண்டவரே நான் இன்னும் தர வேண்டும், ஆனால் இந்த எளிமையான மனிதன் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக என்னை தருகிறேன், என் சரீரத்தை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நியாயமாய் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய முதல் படியான காணிக்கை எது என்று கேட்டால், கைகள் இருக்கக்கூடிய காசு பணம் அல்ல, அல்லது ஒருவேளை நம்முடைய வாயிலிருந்த துதி தோஸ்திரங்கள் அது வேண்டும், ஆனால் அதுவல்ல. இங்கே என்ன முதற்படியாக you have to present or dedicate or consecrate your own body as a sacrifice on the altar of God. தேவனுடைய பலிபீடத்தின் மேல் நீங்கள் வைக்க வேண்டிய காணிக்கை உங்கள் சரீரமாகும் என்று பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ நான் சொல்லி வந்தது, இந்த சரீரத்தினுடைய சாத்திய கூறுகளை குறித்து பேசினேன். மனித உடலிலே நாம் இருப்பதினாலே தான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சரீரம் நமக்கு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அல்லவா? So this body gives us an identity, நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. அதை போலத்தான் நாம் சிலரை அடக்கம் செய்யும் பொழுது அவரை நாம் பார்ப்போம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? எப்படி பார்ப்போம்? நாம் அந்த சரீரத்திலே, அந்த அழிவுக்குரிய சரீரத்திலே அல்ல, மகிமையான சரீரத்திலே பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது கூட அந்த சரீரத்தினுடைய ஐடென்டிட்டி தான் நம்முடைய மனதில் வருகிறது. ஆகவே நமக்கு ஐடென்டிட்டி தருகிறதே இந்த சரீரம் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தினுடைய சாத்திய கூறுகளை குறித்து தான் இன்றைக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். What are the potentialities of this body? நீதிமானாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய ஊனுடல் அல்லது அவருடைய இந்த சரீரத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும், என்ன சாத்தியக்குள் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை அதற்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ. இவ்விடத்திலே பவுல் சொல்கிற வார்த்தை கவனித்தோம். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், both by your soma and by your pneuma, அதுதான் கிரேக்க சொல்லாக வருகிறது. அந்த இடத்துல சரீரத்தினாலும் ஆவியினாலும், சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதன் பொருள் என்ன? நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சரீரமும் தேவை. சரீரம் இருக்கும் பொழுதுதான் அந்த சரீரத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே சரீரமும் ஆவியும் இது இரண்டும் நம்முடைய கூறுகளிலே 2 என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், அதை நான் பின்னால் விளக்குகிறேன். ஆகவே சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பது பவுல் சொல்லுகிறார். இந்த சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவது என்று சொன்னால், இன்றைய பரிசுத்த பரவச ஆவி சபைகளை குறித்து, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பரவச ஆவி என்று சொல்வதை நான் சொல்லும் பொழுது, உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஆவியோடும் உண்மையோடும் அல்ல, உணர்ச்சிகளின் அடிப்படையிலே தாந்தோணித்தனமாக தங்களுடைய சுய உணர்வுகளை முன்னிட்டு ஆண்டவரை ஆராதிப்பது போல நடிக்கிற அநேகரை நாம் இன்றைக்கு கிறிஸ்துவ அரங்கிலே பார்க்கிறோம். அவர்கள் ஆராதனையிலே சரீரத்தினால் ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னால் பொதுவாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, ஆடியன்ஸை பார்த்து, உங்கள் கரங்களை பலமாய் அடியுங்கள், உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், கரங்களை அடியுங்கள், உங்கள் தலைகளை ஆட்டுங்கள், உங்களுடைய சரீரத்தை நீங்கள் நடனத்திற்கு ஒப்புக் கொடுங்கள், அதை அசைய விடுங்கள், அதை போல பல காரியங்கள். அப்படித்தான் சரீரத்தினால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அநேகர் கற்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிற இந்த சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்து என்று சொன்னால், சரீரத்தை கொண்டு போய் ஆராதனை வேளைகளிலே அந்த ஆராதனைக்கு பயன்படுத்துகிற ஒன்றாக வைத்துக் கொள்வதல்ல. சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை வேளைகளிலே சரீரமும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும், சரீரமும் அங்கே அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும்.
ஆகவே சரீரத்தால் ஆராதிப்பது மகிமைப்படுத்துவது என்று சொன்னால் சரீரத்தினுடைய இச்சைகளை உணர்ச்சிகளை அவிழவிட்டு அதற்கேற்றபடியாக தங்களுடைய சரீரத்தை அசைப்பதும் ஆற்றுவதும் அல்ல அந்த சரீரத்தினுடைய மகிமைப்படுத்தல், சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தல். நான் அதை பின்னால் விளக்குகிறேன். ஆகவே என்ன அல்ல என்பதை நான் சொன்னேன். சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் எடுக்க வேண்டாம், 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக நாம் என்ன செய்யப்பட வேண்டும். அங்கே பவுல் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று பரிசுத்தமாக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய ஆளுமை, நம்முடைய பர்சனாலிட்டியில இந்த 3 தத்துவங்கள் இருப்பதை மறந்துடக்கூடாது. நான் என்று சொன்னால் நான் ஜீவனுள்ள ஆத்துமா. யோசப் ராஜன் என்று ஒருவர் சொன்னால் அவர் ஒரு ஜீவனுள்ள ஆத்துமா. எவ்விதமாய் ஆதாமை ஆண்டவர் ஜீவனுள்ள ஆத்துமாவாக உருவாக்கினாரோ அதை போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆத்துமா என்ற நிலைமையில இருக்கோம். ஆத்துமாவாகிய நமக்கு என்ன உண்டு? ஆண்டவர் அந்த மண்ணிலே நாசியிலே ஊதின சுவாசத்தினாலே ரூஹா என்று சொல்லுகிற ஆவி பகுதி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை போல மண்ணினின்று நம்முடைய உடல் எடுக்கப்பட்டதினாலே நமக்கு ஒரு மண்மயமான ஒரு தன்மை இருக்கிறது. அது நம்முடைய சரீரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஜீவ ஆத்துமாவுக்கு தேவன் 2 மேற்கொண்டு இருக்கக்கூடிய உறுப்புகளை போல ஆவியும் அதை போல சரீரமும் கொடுக்கப்பட்டிரு. ஆகவே ஜீவனுள்ள ஆத்துமாவாகிய நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் என்னுடைய உடல் கூறில் இருக்கக்கூடிய ஆளுமையில் இருக்கக்கூடிய சரீரத்தையும் பயன்படுத்த வேண்டும், ஆவியையும் பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஆவியிலும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், சரீரத்தின் மூலமாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் 7:34 கூட வாசிக்கலாம். அதனுடைய விளக்கத்திற்காக 1 கொரிந்தியர் 7:34 1 கொரிந்தியர் 7:34 அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு நிமிஷம் 1 கொரிந்தியர் 7:30 வாசிப்போம். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். போதும். இந்த இடத்துல நான் முக்கியமாக அந்த வாசகத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி, சரீரத்திலும் ஆத்துமாவிலும். அப்போ இங்கேயும் சோமா நியூமா அந்த சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே சரீரத்திலும் ஆத்துமா, இந்த இடத்தில் ஆத்துமா என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதை ஆவி என்று மொழியாக்கம் செய்யலாம். ஆத்துமாவென்று சில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவ்விடத்துல ஏற்கனவே நான் வாசித்த 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுவது போல சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்று சொல்கிறது போலத்தான் இந்த வாசகத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சரீரமும் ஆவியும், அப்போ நம்முடைய ஜீவ ஆத்துமாவாகி எனக்கு சரீரமும் ஆவியும் இருக்கிறது. நான் என்னுடைய ஆண்டவரை படைத்தவரை மகிமைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறேன்? என்னுடைய ஆவியையும் பயன்படுத்துகிறேன், என் சரீரத்தையும் நான் உபயோகிக்கிறேன். So a soul can serve the Lord or worship the Lord by the help of the spirit and by the help of the physical body. இது நம்முடைய ஆராதனையிலும் அதே போல நடைமுறை ஆராதனையிலும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாய் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தொடர்ந்துள்ள சிந்திக்கு வரப்போகிறோம். இந்த சரீரத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:23 வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 8:23. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். போதும். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் என்று பவுல் சொல்லுகிறார். அதற்காக தெய்வ பிள்ளைகளாகிய நாம் groanings-ஓடு கூட, பெருமூச்சோடு கூட காத்துக்கொண்டு, we are awaiting for the redemption of the body, that is the adoption என்று சொல்லப்படுகிறது.
அதாவது அடாப்ஷன்ல இருக்கக்கூடிய ரைட் என்னவென்று கேட்டால், அதாவது ஒரு அடாப்டட் சைல்டுக்கு கொடுக்கப்படுகிற ரைட்ஸ், அதாவது தத்தெடுக்கப்படும். நான் இந்த அடாப்ஷன் விஷயத்தை பேச முடியாது, அதற்கு நேரம் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மை தம்முடைய ஸ்வீகார புத்திரர்களாக தத்தெடுத்திருக்கிறார். தத்தெடுத்ததன் மூலமாக அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சில உரிமைகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அரசாங்கம் அதை சரியாக கடைபிடிக்க சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த புத்திர ஸ்வீகாரம் செய்வது, தத்தெடுப்பது, அந்த ஸ்வீகாரம் என்ற வார்த்தை தத்தெடுப்பது என்ற வார்த்தைக்கு இப்போ சமானமான வார்த்தை. ஆகவே அந்த தத்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு சில உரிமைகள் இருக்கிறது. ஆகவே பவுல் என்ன சொல்கிறார், the last right of the adopted child என்னவென்று கேட்டால், அதாவது தெய்வ பிள்ளைகளை தேவன் தத்தெடுத்தை குறித்து சொல்லுகிறார். அங்க என்ன சொல்லுகிறார், there is a right for the adopted child so that his body even could be redeemed, or else தேவன் யாரை தத்தெடுத்தாரோ அந்த தத்தெடுத்தவருடைய சரீரத்தையும் மீட்க வேண்டும் என்ற பொறுப்பு ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே சரீர மீட்புக்காக நாம் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். நாம் ஆவியிலே மீட்கப்பட்டவர்கள், ஆத்துமாவில் மீட்கப்பட்டு வருகிறோம். ஆனால் இன்னும் சரீர மீட்பு நடக்கல. சரீர மீட்பு நடக்க வேண்டும். அப்ப சரீரமும் மீட்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் ஏன் சரீரம் மீட்கப்பட வேண்டும்? சரீரம் மீட்கப்பட வேண்டும். ஏன் சரீரம் மீட்கப்பட வேண்டும்? இது நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய ஆத்துமாவை மீட்டார் என்று நாம் அடிக்கடி பாடுகிறோம். ஆகவே நம்முடைய ஆத்துமாவை மீட்கும் பொழுது நம்முடைய ஆவியும் மீட்கப்படுகிறது, சரீரமும் மீட்புக்கான தகுதியை பெறுகிறது. நான் ஆத்துமாவிலே ரட்சிக்கப்படும் பொழுது என் சரீரமும் மீட்கப்படுவதற்கு ஏதுவான தகுதியை நான் பெறுகிறேன். அதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சரீர மீட்பு, ஏன் சரீர மீட்பு என்று கேட்டால், சரீரத்திற்கு மீட்பு தேவைப்பட்டதின் விஷயம் சொல்லுகிறேன். பாவம் நம்முடைய ஆவி ஆத்துமாவை மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தையும் பாதித்ததினாலே, sin has defected or infected or affected even our human physical body. பாவம் ஆவி ஆத்துமாவை, உள்ளான மனுஷனை மட்டும் பாதிக்கல, புறம்பான மனுஷனாகிய நம்முடைய சரீரத்தையும் அது பாதித்ததாக நாம் அறிகிறோம். ஆகவே தானே சரீரத்திற்கு மீட்பு தேவைப்பட்டது. இல்லாவிட்டால் சரீரம் மீட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்? சரீரமும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த சரீரத்தை குறித்து பவுல் சொல்லுகிற சில வார்த்தைகளை உங்களுடைய தகவலுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதாவது இந்த பாவபங்கிலமான சரீரத்தை குறித்து பவுல் என்னென்ன சொல்லுகிறார், தயவு செய்து சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 நாம் அடிக்கடி வாசிக்கிற வேத பாகங்கள் தான். ஆனால் பவுல் நம்முடைய இந்த ஹியூமன் பாடியை குறித்து என்னென்ன சொல்லுகிறார், அதாவது இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு வர காரணம். வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் பாடி டு பி redeemed? Because it has been infected, defected and corrupted by our sin என்றுதான் அதன் பொருளாய் இருக்கிறது. ஆகவே சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட வேண்டும். வாசிப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. போதும். முதலாவதாக இந்த சரீரத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, this body is the natural body. இது நம்முடைய தாயினுடைய கருவறை நின்று நாம் வாங்கி கொண்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே there is a natural birthனாலே நமக்கு கிடைத்த நேச்சுரல் பாடி, ஜென்மத்தினால் அதாவது பிறப்பால் கிடைத்த சரீரம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீரத்திற்கு அவிதமான ஒரு ஜென்ம சரீரம் என்று பவுல் சொல்வதை இந்த ஜென்ம சரீரத்தினுடைய 2 தன்மைகள் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அது நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள். அது 15ஆம் அதிகாரத்தின் 53வது வசனம் வாசிப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். போதும். இந்த இடத்திலே இந்த ஜென்ம சரீரத்திற்கு வந்த வினை என்ன, அது எப்படி பாதிக்கப்பட்டது? நான் சொன்னேன், பாவத்தினால் இந்த சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பாலேயே நமக்கு ஒரு பாதிப்புள்ள சரீரமாய் நாம் பிறந்திருக்கிறோம். No human body is perfect when it was born.
இது நான் புரிஞ்சுக்கணும். எல்லா குறைபாடுகளோடும் கூட தான் ஒரு சரீரம் பிறந்திருக்கிறது என்று சொன்னால், பாவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தினுடைய 2 தன்மைகள் பாதிப்பு எப்படி சொல்லப்படும்? ஒன்று, அது அழிவுக்கேதுவானது என்று சொல்லப்படுகிறது. அழிவுக்கேதுவானது, that is a corruptible body என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக இட்ஸ் a mortal body, சாவுக்கேதுவானது. ஆகவே இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? காலப்போக்கிலே இது அழிந்து மாளும் என்று அர்த்தம். இந்த சரீரம் பிறப்பு முதற்கொண்டே அது பாதிக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறதுனால தான் நமக்கு பிணி, தென் மூப்பு, அதற்கப்புறமாக சாவு வருகிறது. ஆகவேதான் இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம் என்று சொல்லுகிறது. அதாவது அழிவு மண்ணில் மறைந்தபின் அழிந்து போகும் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, எப்போ பிறந்ததோ அன்று முதற்கொண்டு சாவில் ஒரு இந்த சரீரத்தில் ஒரு திரவத்துவம் இருக்கிறது, ஒரு அழியும் தன்மை இருக்கிறது, கரெக்டிபிலிட்டி இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது எதிலே போய் முடியும்? அது சாவில் போய் முடியும், சாவுக்கு ஏதுவானது என்று நான் அப்போ ஜென்ம சரீரத்தினுடைய 2 தன்மைகளை பவுல் சொன்னார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6. 6:6 எல்லாம் தெரிந்த வசனங்களைத்தான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கு பவுல் சரீரத்திற்கு கொடுத்த பெயர் பாவ சரீரம், பாடி ஆஃப் சின் என்று சொல்லப்படுகிறது. மறுபடியும் ஒரு வசனம், ரோமர் 7:24. ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போ 6ஆம் அதிகாரத்திலே பாடி ஆஃப் சின், பாவ சரீரம் என்றும், 7:24 பாடி ஆஃப் டெத் அல்லது மரண சரீரம் என்று சொல்லுகிறார். சோ சின்ஃபுல் பாடி, டெட்லி பாடி. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:21. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 21. அங்கே பவுல் இந்த சரீரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வெரி குட் தினேஷ். வாசிக்கும் பொழுது அதுல நல்ல கருத்து விளங்கிட்டு நான் இப்ப திடீரென்று யோசித்தேன். அற்பமான சரீரத்தை அற்புதமான சரீரமாக தேவன் மாற்றப் போகிறார். அதுதான் சரீர மீட்பு என்று பொருள். ஆனால் இன்றைக்கு அந்த சரீரத்தின் நிலைமையை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், அற்பம், மலையாளத்துல தாழ்ச்சகள் உள்ள சரீரம், தாழ்ச்சகள் உள்ள சரீரம், எந்த நேரத்திலும் பாதிப்புக்குள்ளாக கூடிய சரீரம், அற்பமானது. அது எதற்கு ஆப்போசிட்? மகிமையான சரீரத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னவோ அதுதான் அங்கே சொல்லப்படுகிற the lowly body என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே சரீரத்தை குறித்து that's a natural body with all kinds of mortality and all kinds of corruptibility. 2, the body of sin என்று சொன்னால், என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை, என் ஒவ்வொரு உறுப்புகளிலும் மாம்சத்திலும் பாவம் வாசமாயிருக்கிறது, எனக்கு நன்மை இல்லை. அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லும் பொழுது, அதனாலே நிர்பந்தமாயிருக்கிறேன், அதனால் நிர்பந்தமாயிருக்கிறேன், இந்த சரீரம் என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது. Because I am dwelling in a body that has been corrupted by sin, and it's a body intended for death. மரணத்திற்கு நேராக போகிற ஒரு சரீரம், சாவை தழுவ நிர்பந்தமான மனிதன், இந்த மரண சரீரம் என்று சொல்ல பாடி ஆஃப் டெத். அப்ப எங்க குடியிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தால்? ஒரு மரண கூண்டுக்குள்ள குடியிருக்கிறோம். இது நம்மை பயப்படுத்துகிறது அல்லவா? மரணத்தின் கூண்டு என்று சொல்ல எப்படி இருக்கும்? எந்த நேரத்திலும் மரணத்தை அடையக்கூடிய அல்லது மரணம் கவ்வுகிற ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், இது என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னை விடுதலை செய்ய, இந்த மரண சரீரம் என்னை விடுதலை செய்ய யார் உண்டு என்று கேட்கிறார். அதை போலதான் அற்பமான ஒரு சரீரம், இந்த சரீரத்திலே நாம் நம்மையே கொஞ்சம் சோதிச்சு பார்த்தா, எவ்வளவு அழகுள்ள மனுஷனானாலும் சரி, ஆரோக்கியமுள்ள மனுஷனாலும் சரி, அவன் தன்னையே தன் சரீரத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தா அவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற குறைபாடுகளை அவன் உணர முடியும். எந்த பரிபூர்ண சரீரமும் உலகத்திலே மனுஷனுக்கு இல்லை. பாதிக்கப்பட்ட சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் இந்த சரீரத்தை சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட சரீரத்தை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை மீட்பதற்காக
தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். That is our adoption right என்று நான் சொன்னேன். That is our legal right of an adult. என்னவென்று கேட்ட ஒரு குடும்பத்தில் அங்கமாய் அவன் மாறும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்னவோ அதில் ஒன்று போல நம்முடைய சரீர மீட்பாகிய அந்த புத்திர சுவிகாரம் வரப்போகிறது. ஆகவே மீட்கப்பட போகிறோம், சரீரம் மீட்கப்படும், நாம் அதிலே கழிகூற போகிறோம். இந்த சரீரம் அல்லது சோமா என்ற வார்த்தையில பொருளை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சோமா என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இடம்ல சரீரத்தை குறி, ஆனா ரெண்டு அர்த்தத்திலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற the fallen nature, carnality, அதாவது மாம்சத்தின் தன்மை, ஆதாமினுடைய சுபாவ தன்மை, the natural character that we have inherited from our forefather Adam. அப்ப ஆதாமினிடத்தில் பெற்றுக்கொண்ட விழுந்து போன fallen nature இந்த சரீரத்தை இருக்கு. ஆகவே அடிக்கடி flesh என்று அதற்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சோமா என்பதற்கு மாமிசம் என்றும் மொழியாக்கம் செய்யப்படும். ஆனால் அதை போல இன்னொரு அர்த்தம் என்னவென்று கேட்டால் அவர் பிசிக்கல் பாடி, நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்தையும் அது குறிக்கிறது. ஆகவே இந்த இரண்டு பொருள் அதற்கு இருக்கிறதுனாலே ஞாபகப்படுத்தி. ஆனா இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது இந்த சரீரம், நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சரீரம். ஆகவே நான் இன்றைக்கு என்னை நானே கேட்ட கேள்வி, கேன் காட் யூஸ் திஸ் பாடி ஃபார் ஹிஸ் க்ளோரி? இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை, இப்பொழுது பவுல் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தேவனுடைய மகிமைக்காக தேவன் பயன்படுத்த முடியுமா? Is it possible with God to use this weak, tender, sick body for his glory? இது நம்மை கேட்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு கொடுத்த பதில், நிச்சயமாக முடியும். Nothing is impossible with God. தேவனால் கூடும். இந்த பலவீன சரீரம் கூட கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கும் பொழுது அதை தேவன் பயன்படுத்த முடியும். அதைத்தான் ரோமர் 12 நாம் வாசித்தோம். உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தினுடைய மேன்மைகளை குறித்தும் பவுல் சொல்லுகிறார். இந்த சரீரத்தினுடைய இன்ஃபெக்டட் பாடியை பத்தி பவுல் சொன்னது போல இந்த சரீரத்தினுடைய பொட்டன்ஷியல்ஸ் என்ன, இந்த சரீரத்தினுடைய மேன்மைகள் என்ன? இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் குடியிருக்கக்கூடிய தன்னுடைய சரீரத்தினுடைய மேன்மைகளை குறித்து பவுல் சொல்லுகிற சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்காக 1 கொரிந்தியர் 6 அதிகாரம், First Corinthians chapter 6 verses 13 to 20 இதை எடுத்து வையுங்கள். நான் அதில் சில வசனங்களை சொல்லும் பொழுது அந்த வசனங்கள் மட்டும் வாசித்தால் போதுமானது. We are going to focus on certain verses in this portion. 1 கொரிந்தியர் 6 13 முதல் 20. First Corinthians 6 13 to 20. அதிலே முதலாவது இந்த சரீரத்தை சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை வாசகத்தை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். First Corinthians chapter 6 verse 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். போதும். இந்த இடத்துல இந்த சரீரத்தினுடைய மேன்மையை சொல்லுகிறார். அதற்கு நான் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறேன், this body is a purchased property of God. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினால் என்று சொன்னால், even this body has been purchased by paying a price. அப்போ இந்த சரீர மீட்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணம், இந்த சரீரத்திற்காக கிரயத்தை கொடுத்து சரீரத்தை தான் சொந்தமாக்கி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. even God has purchased our bodies for himself. நம்முடைய சரீரத்தை வாங்குறார். எப்படிப்பட்ட சரீரம் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய குறைபாடுகளை குறித்து சிந்தித்தோம். Even then God was ready to purchase this failing body, இந்த frail body, இதை தேவன் வாங்கி இருக்கிறார். ஆகவே this is a purchased property of God. ஆகவே சரீரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்ணாடியில் நின்று நீங்கள் உங்களுடைய முகத்தை தான் அடிக்கடி பார்ப்பீங்க. அநேகர் முகத்தை பார்த்து சிலர் பிரமித்து போகிறார்கள். ஓ, எவ்வளவு அழகாய் இருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்து அதை சிங்காரிக்க இருக்கிறார்கள். ஆனால் இந்த வெறும் முகத்தை பார்த்தல்ல நான் சொல்லுகிறேன், நம்முடைய முழு உடலையும் நான் சொல்லுகிறேன். இந்த முழு உடலும் தேவனால் வாங்கப்பட்ட பொருள். அப்படியான என்ன அர்த்தம்? You have no right to abuse your body. உங்க சரீரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை. காரணம், இது இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு அநேக அது தெரியாமல் என்னுடைய சரீரம்,
நான் என் இஷ்டப்படியதை பயன்படுத்துவேன், அதை உபயோகிப்பேன் என்று சொல்லுகிற இருக்கிறார்கள். Beware my children of God, this is God's property. Your body has been purchased by the precious blood of Jesus Christ. That much price has been given for you. அப்ப சரீரம் அவருடையது. It's a redeem or not the word redeem, purchase. Redemption comes later, but already he has purchased it. ஆகவே அதை வாங்கி இருக்கு. இரண்டாவது 6:19 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். எஸ், இந்த இடத்துல என்ன வாசித்தோம் பாருங்கள். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? Your body is the temple of the Holy Spirit. நான் அதை அந்த P என்ற எழுத்து வருவதற்காக, first of all it's a purchased property, then your body is the place where the Holy Spirit dwells. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இடமாக, ஆலயமாக இருக்கிறதாக பவுல் ஞாபகப்படுத்துகிறார். So it's so precious in the sight of the Lord. Our body is very weak and frail, but mind you, this is the property of God. God has purchased it for a purpose. இனி அடுத்ததாக 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களாம். அப்படி இருக்க போதும். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? Your body is the part of the body of Christ, or the body the part of Christ என்று சொல்லுகிறார். அப்போ இதை என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்களும் உங்கள் சரீரமும் கிறிஸ்துவும் பிரிக்கப்பட முடியாதபடி இருக்கிறது. பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அல்லது பார்ட்ஸ், அதனுடைய உறுப்புகளை வெட்டி எடுத்தால் முடிந்தது கதை இல்லையா? ஆகவே we have been joined together with Christ as the organs or members of his body. என்னுடைய சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயவமாய் இருக்கிறது. அப்ப இது நமக்கு புரிய வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. நாம் இதை அறிந்து இப்படி இருக்க கிறிஸ்துவோடு நான் இணைந்து இருக்கிற நிலையிலே என்னுடைய சரீரமும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கும் பொழுது, how can I abuse my body which has been united with Christ the holy person? பரிசுத்தராகிய கிறிஸ்துவோடு கூட என் சரீரம் அப்படி உறுப்பாக இருக்கும் பொழுது, இந்த உறுப்பு எதற்கு அவருக்கு கிடைத்து, for what purpose God has purchased us, அங்கே வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு நம்மை உறுப்புகளாக இணைப்பது. எதற்கு ஒரு சரீரத்திற்கு அங்கங்கள், உறுப்புகள்? அந்த சரீரம் பயன்படுத்தப்படுவதற்காக, அல்லது அந்த சரீரத்தில் குடியிருக்கக்கூடிய ஆளுமை அந்த உறுப்புகளை தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்காக. அப்ப கிறிஸ்து பயன்படுத்துவது எதை? அவருடைய உறுப்புகளாகிய நம்முடைய சரீரத்தை. இங்கே that's a part of the body. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:13 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். சரீரமோ கர்த்தருக்கு உரியது, சரீரமோ கர்த்தருக்கு உரியது என்று இதற்கு அர்த்தம் என்ன? இந்த சரீரத்தினுடைய நோக்கம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன நோக்கம்? இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் ஊழியங்களை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எப்படி என்று கேட்டால் இந்த சரீரத்தின் மூலமாக. ஆகவே நான் அந்த 6:13க்கு பர்பஸ் ஓரியன்டட், அதாவது நோக்கத்தோடு உள்ள ஒரு சரீரம். இந்த சரீரத்திற்கு ஒரு நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். இது கர்த்தருக்கே உரியது என்று அவர் கர்த்தர் மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று பொருளிலே சொல்லப்படுகிறது. காரணம், இந்த சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் சரீரத்துக்கு என்று சொன்னால் there is intimate relationship with the body of a human, of a believer and Christ. அப்ப அது பர்பஸ் ஓரியன்டடாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு நோக்கம் இருக்கிறது. கடைசியாக 6:14 வாசிப்போம். 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தம்முடைய எழுப்புவார். இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தின் மீட்பை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த சரீரத்தை, அங்கு சரீரத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே சரீரத்தினுடைய
மீட்பு, எழுப்புதலை குறித்து சொல்லுகிறது. உயிர்த்தெழுதலை, சரீரத்தினுடைய ரிசரக்ஷனை குறித்து தான் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு நாம் குடியிருக்கக்கூடிய இந்த சரீரம், இந்த நமக்கு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய இந்த சரீரம் என்னவாகுமாம்? அது தொடர்ந்து இருக்க போகிறது. There is a permanency in connection with the human body. Permanency in the sense there is an identity to be continued, but there is no continuity of the human flesh. இதை நான் தமிழிலே சொல்லும் பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மனிதனுடைய, ஒரு தெய்வ பிள்ளையின் சரீரம் அடக்கம் செய்யப்படும் பொழுது, மரித்து அடக்கம் செய்யப்படும் பொழுது, அந்த இடத்திலே பல்லாண்டுகளாக அந்த சரீரம் அங்கே இருக்காது. அது அழிந்து மண்ணுக்கு மண்ணாக மாறி போகிறது. ஒருவேளை அருகில் ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் அந்த மண்ணினுடைய சாரத்தை இழுக்கும் பொழுது மனித உடலிலிருந்து வெளியேறின அந்த பகுதிகளை அது உரமாக்கி கொண்டு அது கனி கொடுக்கிறது. அந்த கனிகளை மக்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அது அவர்கள் சரீரத்தில் சென்று அவர்களுக்கு உணவாகி கடைசியிலே அது வெளியே போகிறது. ஆகவே குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மண் அல்ல நம்முடைய சரீரம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எது நமக்கு தொடர்ந்து கிடைக்க போகிறது? There is no what you call continuity of the human flesh. நம்முடைய மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை அடைய முடியாது. சோ இங்கே நாம் அடக்கம் பண்ணப்படுகிற அந்த மண்ணும் அந்த மாம்சமும் அல்ல தொடர்ந்து இருக்க போகிறது. அதற்கு பதிலாக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு புதிய சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். மகிமையுள்ள சரீரத்தை கொடுக்க போகிறார். அப்போ எது கண்டினியூ ஆகும் என்று கேட்டால், the identity of the person will continue, but the human flesh அதற்கு கண்டினியூட்டி இல்லை. அது அங்க செசேஷன் ஆகிறது. அந்த மரணத்தோடு கூட அது முடிந்து விடும். ஆனால் புதிய சரீரம் கிடைக்கும். ஆனால் நான் இங்கே சொல்ல வந்தது, there is a permanency for the body என்று சொல்லதற்கு காரணம், இந்த ஐடென்டிட்டியை நாம் தொடர்ந்து பெறுவதற்கு ஏதுவாக நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரம் நிரந்தரமானது. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சரீரம் கூட ஒரு பெர்மனன்ட் பர்பஸோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது. அதனாலதான் மீட்கிறார் என்று நான் சொல்ல வந்தது. ஆகவே 5 குறிப்புகளை பவுல் சொன்னதை ஞாபகப்படுத்தினேன். இந்த சரீரத்தை தேவன் பயன்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு தான் நான் வருகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 12, 1, 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த போதும் அடுத்து அப்புறம் வாசிக்கலாம். இங்க வாசிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் இதெல்லாம் விளங்கியாச்சு. ஆனால் எப்படிப்பட்ட ஜீவ பலி என்று வாசிக்கும் பொழுது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலி என்று. அப்போ ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே பெரிய காரியம் என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொல்லி நாம் நம்முடைய பர்சனல் கான்சிக்ரேஷன் இது காட்டுகிறது. ஆகவே எனி சர்வீஸ் அண்ட் தி லார்ட் ஸ்டார்ட்ஸ் ஆர் கமென்சஸ் வித் a personal consecration என்று நாம் 1, 2 வசனம் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்துள்ள வேத பகுதிகளை வாசித்தால் சபையில் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எப்படி ஒரு விசுவாசி இருக்க வேண்டும், சர்க்காரோட பந்தத்தில் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், அதே போல சமயம், காலமும் சமயமும் அதோடு சம்பந்தப்பட்டு வருகையோட நிலைமையிலே ஒரு விசுவாசி உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் 12, 13 அதிகாரங்களிலே சொல்ல போகிற விஷயங்கள். பவுல் பிராக்டிக்கலாக அங்கே பேசுகிறதை பார்க்க முடியும். ஆகவே 14, 15 அதிகாரங்களிலே பவுல் சொல்லுகிற விஷயங்கள் அன்இம்பார்ட்டன்ட், அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை குறித்துள்ள விவாதம் தவிர்ப்பதற்காக 14, 15 அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் 12, 13 அதிகாரங்களிலே விசுவாசியினுடைய நடைமுறை வாழ்க்கை, ஒன்று நான் சொன்னது போல விசுவாசியும் அவன் சரீரமும், 2 விசுவாசியும் சபையும், 3 விசுவாசியும் சமுதாயமும், 4 விசுவாசியும் சர்க்கார், 5 விசுவாசியும் சமயமும். in view of the timing, காலத்தை பார்க்கும் பொழுது பார்த்து நாம் எவ்விதமாய் உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் அந்த 12, 13 அதிகாரங்களுடைய மொத்தமான விஷயங்கள். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது? பிராக்டிக்கல் லைஃபை பத்தி சொல்வதற்கு, சபையில ஊழியம் துவங்குவதற்கு முன்னதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஆராதனை இருக்க வேண்டும் என்று பவுல் ஞாபகப்படுத்துகிறார். If you want to serve the Lord throughout your life in all capacities of life, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
First of all, commit, dedicate, present your bodies as a sacrifice. அது எப்படி செலுத்த வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, holy and acceptable என்று வாசிக்கும். இந்த ரெண்டு சொற்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது ஆசாரியன் பலிபீடத்திலே பலியிடும் மிருகங்களை அவன் கைகளிலே பெற்ற உடனே அவன் என்ன செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் மனிதர்கள் கொண்டு வருகிற ஒரு ஆட்டையோ ஒரு காளையையோ அல்லது எதையோ ஒன்று ஒரு உயிரினத்தை கொண்டு வரும் பொழுது அப்படியே வாங்கி கொண்டு போய் பலியிட மாட்டார்கள். There is a duty resting upon this priest to check whether this animal is worthy of acceptation or acceptance. இந்த பலிமிருகம் அங்கீகரிப்பதற்கு தகுதியுள்ளதா, ஊனங்கள் இல்லாததா, இதிலே ஏதாகிலும் மறைந்த காயங்கள் இருக்கிறதா, தழும்புகள் இருக்கிறதா, எப்பொழுதாகிலும் அடிபட்டதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒன்றை இந்த ஆசாரியன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். He cannot accept that sacrifice, that animal as a sacrifice unto the Lord. இதுதான் அதன் பொருள். ஆகவே இங்கே நம்முடைய சரீரத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், as a animal that has been going to be offered on the altar. அந்த பலிபீடத்துல வைக்க போகிற ஒரு மிருகத்தினுடைய தன்மை அங்கே இருக்க வேண்டும். எப்படி, என்ன தன்மை? ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தம் இல்லாத ஒரு உடலை தேவனுக்கு கொடுக்க முடியாது, தேவன் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்ப சரீர தூய்மையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கேற்றபடியாக நடக்கிறதா, தேவனுடைய சித்தம் அந்த சரீரத்தின் மூலமாய் நிறைவேற்ற முடியுமானால் மட்டுமே அந்த சரீரம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நான் ஆண்டவருக்கு என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தியாகமாய் சிந்திப்பதல்ல முக்கியம். நான் எப்படி என் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், how I maintain, how I keep my body for presenting unto the Lord's service. ஆண்டவருக்கு நான் என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்னதாக என் சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் அதன் பொருளாக இருக்கிறது. அப்படியானால் கீழே வருகிற வசனம் தான் நமக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். காரணம், நம்முடைய சரீரத்தை இன்று ஆளுகிறது நம்முடைய மனமாகும். நம்முடைய மனதுதான் நம்முடைய சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஆகவே சரீரத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டுமானால், இயக்க வேண்டுமானால், கட்டுப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். உங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 12:1 வசனத்திலே யுவர் பாடிஸ் என்றும் 12:2 யுவர் மைண்ட் என்றும் சொல்லப்படுகிறது. உங்கள் மனதும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சரீரமும் மனதும் இணைபிரியாதது என்று சொன்னால், ஒரு சரீரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டுமானால் உங்களுடைய மனம் ஒழுங்காக இருக்க வேண்டும். மனது சுத்தமில்லாமல், மனது சரியாக இயங்கக்கூடாததா இருந்தால் ஒருபோதும் உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது. ஆகவே தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? மனதை குறித்து பேசுகிறார். அப்போ மனதுதான் சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது நாம் அறிந்து கொண்டால், அப்ப மனது எப்படி இருக்க வேண்டும்? அந்த மனதை குறித்து பவுல் சொல்லுகிறதை இங்க வாசிக்கிறோம் 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே, by the renewal of your mind. அப்போ மனம் புதிதாகிறதுனாலே தான் என்ன செய்ய முடியும்? அங்கே அழகாக அந்த வசனத்திலே பவுல் மிகப்பெரிய சத்தியங்களை விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார்? எதற்காக நாம் மனதை புதிதாக்க வேண்டும்? Why we should renew our mind daily. இந்த renewal means அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், as a sacrifice offering அல்லது ஒரு sacrificial animal எப்படி சுத்திகரிக்கிறார்களோ அதை போல மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும், சுத்திகரித்துக் கொண்டே வர வேண்டும். கரை திரையுள்ள மனதை சுத்திகரித்து சரியான ஒரு சுத்த மனதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ மறுரூபம் ஆவதற்கு
இங்கே சொல்லப்படுகிற வழி மனம் புதிதாக. இந்த மறுரூபமாக என்று சொல்லுகிறது இந்த சரீர மறுரூபத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல சொல்லுகிற மறுரூபமாகுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் சரீரத்திலே அழகின் மேல் அழகடைவது அல்லது சரீரத்திலே ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம் அடைவது, அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை பத்தி சொல்லல. இந்த இடத்துல சொல்லப்படுகிற மறுரூபம் என்று சொல்லுகிறது the transformation that takes place in our inner being. நம்முடைய உள்ளான மனுஷனிலே வரக்கூடிய மாற்றத்தை கூடிய டிரான்ஸ்பர்மேஷன். அந்த நிலைமை எங்கே வர வேண்டும்? வெளிப்படையான சரீரத்தில் வருகிற மாற்றம் அல்ல, மாறாக மனதில் வர வேண்டிய மாற்றத்தை சொல்லுகிறார். மனம்தான் சரீரத்தை கட்டுப்படுத்துமே ஆகில் இந்த மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாக வேண்டும். இதனுடைய நன்மை என்ன? ஏன் இதை பவுல் சொல்கிறார்? எதற்காக மனம் புதிதாகணும்னு சொல்றாரு என்று கேட்டால் அதற்கு பொருள் விளங்கணும் அல்லவா? நான் இந்த வசனத்தை ஆங்கிலத்திலே குறிப்பாக ஒரு ஜேபி பிலிப்ஸ் என்று சொல்லுகிற தேவனுடைய தாசன் அவருடைய மொழியாக்கத்துல நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான வசனமாய் தெரிந்ததுனாலே நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்கிறேன். 12 ஜேபி பிலிப்ஸனுடைய வெர்ஷன்ல நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள், ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு நான் தமிழ்ல சொல்லுகிறேன். Don't let the world squeeze you into its mold, but let God remold your mind from within, so that you may prove in practice that the plan of God for you is good, meets all its demands, and moves towards the goal of true maturity. எவ்வளவு அழகாய் அந்த எனக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், இதை புரிந்து கொள்ளாமல் அநேக நிலைமையை வாசித்திருக்கிறேன். ஆனால் இவருடைய மொழிபெயர்ப்பு நான் வாசித்த பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. முதல் சொன்ன வசனத்திலே சரீரத்தை குறித்து சொன்னார். சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் அங்கீகரிக்கக்கூடியதாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் இஸ் இட் பாசிபிள் என்ற கேள்விக்கு எஸ் இட் இஸ் பாசிபிள். ஹவ் என்று கேட்கும் பொழுது, இஃப் யூ ரினியூ யுவர் மைண்ட் டெய்லி, then this mind will take control of your body to fulfill the plans and the will of God. இதுதான் இங்க சொல்லப்படுகிற விஷயம். அதாவது நீங்கள் உங்கள் சரீரத்திலே கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனால் சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமும் அந்த தூய்மையான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். மனம் புதிதாகுவதனாலே உள்ளத்திலே மறுரூபமாவீர்கள். அப்படி மறுரூபமாகும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை குறித்து சொல்ல என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை குறித்துள்ள தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ எதற்கு இதை சொல்லுகிறார்? மேலே சொல்லப்பட்டுள்ள சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எதற்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும்? உங்களை குறித்துள்ள தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவ புரிந்து அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன். இவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் அதை விளங்குகிறது கஷ்டமா இருந்தாலும் அதை முயற்சிக்கிறேன். அங்க என்ன சொல்லி, டோன்ட் லெட் தி வேர்ல்ட் ஸ்குவீஸ் யூ இன்டு இட்ஸ் மோல்ட். ஏன்னா இந்த இடத்துல மறுரூபமாவதை குறித்து சொல்லும் பொழுது ஒன்று நெகட்டிவாக சொல்லுகிறார், ஒன்று பாசிட்டிவாக சொல்லுகிறார் இல்லையா? ஒன்று டோன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தி, do not be conformed, do not be conformed, rather be transformed என்று 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். ஒன்று, அந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருந்தால் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்பது சொன்னால் going after the world with the same mind of the world. உலக சிந்தையோடு கூட உலகத்தின் பின்னால் போய் உலகத்தை நீங்கள் அப்படியே பின்பற்றினால், நீங்கள் அதன் சாயலை அடைய விரும்பினால் உங்களுடைய மைண்டில தெய்வ சிந்தையே வராது. the worldly சிந்தனை தான் இப்போது இருக்குன்னு. ஆகவே பவுல் சொல்கிறார், don't go after this world or the fashion style of the world. உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்க்காதீங்க. இன்றைய நவீன உலகத்தை பார்க்காதீங்க, அதை ரசிக்காதீங்க, அதை சிந்திக்காதீங்க. அதை நீங்க சிந்திச்சீங்கன்னா அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுனா அது என்ன செய்யும்? It will try to mold you into its own mold. அதற்குள்ள அச்சுல உங்களை வச்சு வார்த்திரும். நீங்க அப்படி ஆயிருவீங்க. You will become like worldly people. அப்ப என்ன செய்யணும்? Be aware. எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தை பார்க்கும் பொழுது ரசிக்கிற கண்ணோட பார்க்காதீங்க.
அதை வெறுக்கிற கண்ணோடு பார்த்து பாருங்க. உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் மனிதன் கண்டுபிடிப்பாகட்டும் எதுவாகட்டும் அது பயன்படுத்துங்கள். யூ கேன் யூஸ் இட். நன்மைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அதுவே ரசனையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், பிளஷர்ஸ் ஆஃப் த டெம்பரரி பிளஷர்ஸ் ஆஃப் த சின், இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. நாம் அந்த சிந்தனையோடு கூட அதை அனுபவிப்பதற்காக பின்னால் சென்றால் நிச்சயமாக நம் மனம் ரினியூவல் ஆகாது. அது எப்போதுமே இட் வில் பி மோல்டட் ஆஃப்டர் த மைண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஆகவே அது வேண்டான்னு சொல்றாரு. ஆனா இரண்டாவது என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க மனதை புதிதாக்கணும், மர்வமாகணும் என்று சொல்லுகிறார். எதற்காக தெரியுமா? நம்முடைய மனதை எதற்கு புதிதாகணும் என்று கேட்டால் அங்க சொன்ன வசனம் சொல்லுகிறார், பட் லெட் காட் ரீமோல்ட் யுவர் மைண்ட் ஃப்ரம் விதின். தேவன் என்ன செய்யணும்? உங்களுடைய உள்ளிலிருந்து உங்களை மறுசுழற்சி செய்யட்டும், ரீமோல்டு பண்ணட்டும். உங்களை மறுபடியும் உள்ள போய் தேவன் அந்த மாற்றத்தை கொண்டு வரட்டும். உலகம் உங்களை அச்சில புளியக்கூடாது, மாறாக தேவ சித்தத்தினுடைய அச்சிலே நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் உங்களை வணையட்டும். தேவனுடைய வணைதல் எங்கே ஆரம்பிக்கும்? உள்ளத்தில விதின் அங்கே ஆரம்பித்து என்ன செய்கிறார்? so that you may prove in practice. அதாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நடைமுறையிலே அதை அங்கீகரிக்கும்படியாக செய்யணும். அப்போ இந்த இடத்துல not to find out or search the word, search the will. இந்த இடத்துல அந்த வார்த்தை நான் தப்பாக புரிந்து கொண்ட நாட்கள் உண்டு. அதாவது பகுத்தறியத்தக்கதாக என்று மொழியாக்கம் தமிழ்ல வந்ததுனாலே தேவ சித்தத்தை பகுத்தறியணும் என்று நினைத்துக் கொண்டு, ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை பகுத்தறிவதல்ல, நீங்கள் அதை அங்கீகரிக்கும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக என்று சொல். to prove and to approve and to accept the will of God. தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய மனதில உண்மையான தெய்வீக சிந்தை வரும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நான் அறிய ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு எப்படி உதவி செய்கிறது என்று கேட்டால், இங்கே இவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நடைமுறையில தேவனுடைய சித்தத்தை அறிய அது வாய்ப்பு கொடுக்கிறது. that the plan of God for you is good, meets all his demands and moves towards the goal. அங்கு தமிழ்ல வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சித்தம்? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம். 3 சொற்களை தமிழ்ல அழகா போட்டிருக்கு. நீங்கள் அதை கவனித்து படித்தால் அதை குறித்து இவர் சொல்லு ஜேபி பிலிப்ஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார் that you will one day approve. நீங்க இப்படி தேவனுடைய மனதோடு உங்க மனதை இணைச்சு மர்வமாகி புதிய மனதுள்ளாய் மாறும் பொழுது நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்ன செய்வீங்க தெரியுமா? எஸ் லார்ட், the plans and purpose for my life is good. நீங்க எனக்காக வச்சிருக்கக்கூடிய உம்முடைய திட்டம் நல்ல திட்டம் தான் ஆண்டவரே. நாம் அநேக சமயங்களில் தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதில்லை. நாம் எரேமியா 29:11 அடிக்கடி வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் எரேமியா அவரிடத்துல, நான் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா தினேஷ்? ஜெரமியா 29:11 verse. ஜெரமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் தீமைக்கல்ல சமாதிக்கு ஏதுவான நினைவுகளே. ஓகே ஓகே, அவளுக்கு கிளியரா கேட்கல. சரி, அந்த கொஞ்சம் அது ஆங்கிலத்துல படிக்கலாமா தினேஷ்? Can you read it in English? For I know the thoughts that I think toward you, saith the Lord. For I know the thoughts that I think towards you. அங்க இடத்துல thought என்று ஆங்கிலத்துல போட்டிருக்கிறது. வேறு மொழிகள் பிளான் இல்லையா? அப்படிதானே போட்டிருக்கு. படிப்போம், தொடர்ந்து படிப்போம். Thoughts of peace and not of evil, to give you an expected end. Praise the Lord. இந்த இடத்துல கவனியுங்கள். அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 70 வருஷங்கள் அடிமைகளாக வாழப் போகிறார்கள். அவர்களை திருப்பி அவர் கொண்டு வருவார் என்ற அந்த திட்டத்தை தான் எரேமியா ஞாபகப்படுத்துகிறார். 70 வருஷம் நிச்சயமாய் தண்டனை தான். ஆனால் அதற்கு பின்னதாக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் எதுவுமே உங்களை காயப்படுத்தல். It's not to harm you, it's for your welfare.
என்ன அழகாக அந்த இடத்துல எரேமியா ஆண்டவர் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கவனியுங்கள். the thought, அந்த ஆங்கிலத்திலே thought என்றும் தமிழ் சிந்தை என்று சொல்வதற்கு இடத்துல ஆண்டவருடைய பிளான் என்று போடணும். the God's plan for our life is good. அது நன்மையான திட்டம். அது நம்மை காயப்படுத்துவதற்கோ நம்மை அழிப்பதற்கோ உள்ள திட்டம் அல்ல என்று எரேமியா 29:11 சொல்லி. ஆகவே தான் இந்த இடத்துல ஜேபி பிலிப்ஸ் அதை மொழியாக்கம் செய்யும் பொழுது அதே சிந்தனையோடு மொழியாக்கம் செய்கிறார். நீங்கள் மனதை புதுதாக்கி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திலே ஃபேஷன்ஸ் எல்லாம் இல்லாம, நாம் உண்மையாகவே இந்த உலகத்திற்கு பின்னால் போகாமல் தெய்வத்தினுடைய மனதை புரிந்து கொண்டு தெய்வ மனதிற்கு ஏற்றபடியாக நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மை என்னவென்று தெரியுமா? தேவன் என்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய சிந்தனைகள், திட்டங்கள் எல்லாமே என்னுடைய நன்மைக்கு தானுங்க. ஒரு குறையை நான் சொல்ல முடியாது. இப்படி நான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் என்று ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல முடியும். இன்றைய காலங்களிலே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே இந்த உலகத்தினுடைய வேஷம் எவ்விதமாய் விசுவாசை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அண்மையிலே ஒரு காட்சியை நான் ஜஸ்ட் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி, ஒரு பெந்தெகோஸ்தே சபையிலே நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த திருமணத்திலே மணமகனும் மணமகளும் மேடை இருக்கிற அந்த படத்தை போட்டிருக்கிறார்கள். அங்கே மிகப்பெரிய ஐபிசி சபையிலே பாஸ்டர் அவர்கள் நின்று கொண்டு திருமணத்தை சாலமனைஸ் பண்ண போகிறார். அந்த படத்தை எடுத்து ஒருவர் போட்டுவிட்டு அதை குறித்து ஒரு ட்ரெண்டிங் நடத்தி விட்டார். என்ன நடத்தினார் என்று கேட்டால், அந்த இடத்துல அந்த மணமகனை பார்த்து, அந்த மணமகன் குடுமி வைத்துக் கொண்டு அவன் கை கொடுக்கிறார் மனைவிக்கு. குடுமி, பின்னாடி ஒரு குடுமி. இது பெந்தெகோஸ்தே அல்லது கிறிஸ்தவ வரலாற்றிலே, கிறிஸ்தவ சரித்திரத்திலே முதன்முறையாக நடக்கிற சம்பவமாக நான் பார்த்தேன். இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை. அதாவது பெந்தெகோஸ்தே சபையில் விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு மணமகன் திருமண மேடைக்கு வரும் பொழுது அவன் குடுமியை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறான். அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பாஸ்டர்களோ யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. அழகாக கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து மகிமைக்காக திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு கேவலமாய் போகிற, ஒருவேளை இந்த வாலிபன் சொல்லலாம், வாதாடலாம். அவன் என்ன சொல்லலாம், என்னுடைய முடி கொஞ்சம் நீளமா இருந்துச்சு, ஒதுக்கி கட்டி வச்சுட்டு வந்து அதை தப்பான்னு கேட்கலாம். அது எவ்வளவு கேவலமாயிருக்கு. இன்றைக்கு உலகத்தை பின்பற்றுகிற கூட்டம், விசுவாசிகள் தான் இன்றைக்கு உலகத்தின் வேஷத்தை தரிப்பதற்கு முந்திக் கொள்ளுகிறார்கள். உலகத்தை விட, உலக மக்களை விட விசுவாசிகள் எந்த அளவுக்கு உலகத்தை காப்பி அடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நடையுடை பாவனைகளிலே நான் உலகத்தின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தூரம் ஒதுங்கி வாழ வேண்டிய நாம், உலகம் நமக்கு பாத்திரமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்து அத்துணை ஃபேஷன்ஸும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. நான் சொல்லுகிறேன், அப்படி உலகத்தின் வேஷத்தை தரித்துக் கொண்டால் உள்ளான மனதிலே தெய்வ சித்தத்தை புரியவே முடியாது. தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் உலகத்தை வெறுக்கணும், தெய்வ சித்தத்தை நேசிக்கணும். அப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது என்ன? மனம் புதிதாகிறதுனாலே ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். இந்த ஜேபி பிலிப்ஸ் பாஷையில சொல்லுகிறேன், ஓ லார்ட், the plans that you have for my life is good. I just understood it. நான் அதை புரிஞ்சுகிட்டே ஆண்டவரே. Now I realize what you have kept for me, the plan and purpose that is so good என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் குத்தம் தான் சொல்லுவோம். இது எனக்கு எதுக்கு நன்மைக்கா செஞ்சாரு, தீமைக்கல்லவா செஞ்சார், இப்படி எல்லாம் கடினமா என் ஆண்டவன் வாழ்க்கை ஈடுபட்டாரு, என்னுடைய மனைவியை அவர் எடுத்து போட்டாரு, என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போட்டாரு என்றெல்லாம் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறோம். ஏன் காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்தினுடைய மனம் இன்னதென்று இன்னும் புரிந்து கொள்ளாததினாலே. there is goodness in every action of God. இது நாம் புரிந்து. இரண்டாவது என்ன சொல்ற, meets all his demands என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் என்ன வாசித்தோம்? பிரியமும் பிரியம் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் என்ன டிமாண்ட் பண்றாரோ அதையெல்லாம் அந்த தெய்வ பிளான் நிறைவேற்றுமா. God demands something out of us and God himself supplies the need. The resources கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற செய்கிறார். அதுதான் இங்கே சொல்லுகிறார். It meets all demands from God. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வதற்கு அந்த சித்தம் நம்மை தூண்டுகிறது என்று சொல்லுகிறார். கடைசியாக என்ன வாசித்தோம் பாருங்கள். அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது moves towards the goal of maturity. பரிபூரணம் என்ற வார்த்தை வாசித்த பொழுது, பூரணம், பரிபூர்ணம் என்ற வார்த்தை அதன் பொருள் என்ன என்று கேட்டால், தேவனுடைய சித்தத்தை நாம் அறியும் பொழுது அது என்னவென்று புரிந்து கொள்வோமாம்.
இந்த சித்தம் என் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்தால், நிறைவேறி கொண்டிருந்தால், தேவன் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ, வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ், வாட் ஐ ஷுட் பிகம் இன் த கமிங் ஃபியூச்சர், அதற்கு நேராக என்னை கொண்டு போகிற சித்தம். அதாவது இந்த சித்தம் என்னை, தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிக்கிற சித்தமாய் இருக்கிறது என்று அந்த பக்தன் அந்த வார்த்தை மூலமாய் சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடைமுறை ஒரு ஆராதனை விஷயத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அன்றாடம் ஆண்டவரை ஆராதிக்கிறதா, இதுதான் ஜீவபலி என்று நான் குறிப்பிட்டேன். இது சரீரத்தின் மூலமாக நாம் செய்ய முடியும். ஆனால் சரீரத்தின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும். மனம் பாதிக்கப்பட்டால் சரீரம் பாதிக்கப்படும். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மனம் புதிதாகிறதுனாலே உள்ளான மனுஷன் மருவம் அடைந்து தெய்வ சித்தத்தை அங்கீகரிக்கிற மனநிலைக்கு வரணும். தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நான் அப்படி அங்கீகரிக்கிறேன். அது எனக்கு நன்றாய் தெரிகிறது. தேவன் என்னை தீங்குக்காக இந்த சித்தத்தை வைக்கவில்லை, என் நன்மைக்காக தேவன் சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நான் அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அதை புரிந்து கொண்ட பின் அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என் சரீரத்தை பலிபீடத்தில் இன்று நான் அர்ப்பணம் செய்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனித்து பாருங்கள். ஆனால் இந்த சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், ஒப்பு கொடுப்பதற்கு உங்களால் முடியவில்லை என்றால், இந்த சரீரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாயிருந்தால் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:1 பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் ஆத்துமாவிலும் உங்கள் சரீரத்திலும் உள்ள எல்லா விதமான அசுசிகளை நீக்குங்கள். Remove all the filthiness from your body. 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிக்கும் பொழுது, govern your vessel, உங்களுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:5 அதெல்லாம் வசனம் நீங்கள் ஆழமாய் படியுங்கள். 1 கொரிந்தியர் 7:1 வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுசிகளை அகற்றுங்கள். Remove all the filthiness from your body. இது எதை காட்டுகிறது? filthiness என்று சொன்னால் எதை காட்டுகிறது? சரீரத்தில் குளியாமல் இருக்கக்கூடிய காரியத்தை அல்லது சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமானது எல்லாம் அகற்றணும். அதாவது all the potentials to do the evil, பொல்லாப்பு செய்வதற்கேதுவாக நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் களைந்து விட வேண்டும். ஒருபோதும் சரீரத்தை அசுத்தமானதை செய்வதற்கு நாம் விட்டு கொடுக்க கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:5 அதைத்தான் சொல்லி, you have to govern, master your body. அதை போல நமக்கு அறிந்த வண்ணமாக அவருடைய 1 கொரிந்தியர் 9 சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அல்லவா, அந்த என்ன சொல்லுகிறார்? பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I suppress my body என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன தெரியுமா? I beat my body black and blue. அதன் அர்த்தம் என்ன? சாதாரணமாக குத்துச்சண்டை வீரர்கள் ஒருவருக்குள் மோதி கொள்ளுகிறார்கள். அந்த மோதி கொள்ளும் பொழுது குத்துகிறவன் தன்னுடைய கைகளினால் ஒருவருடைய முகத்தை குத்தும் பொழுது, ஒருவேளை அந்த முகத்தில் அடிபட்டால் அந்த இடம் கருநீலமாய் மாறுகிறது. கருநீலமாய் மாறும். அங்கே ஒரு கருப்பும் நீளமும் கலந்த ஒரு இரத்த கட்டி போல ஏற்படுகிறது. அந்த இரத்த கட்டி என்றுதான் அதற்கு பொருள். ஆகவே பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9 கடைசி வசனம் நினைக்கிறேன், அல்லது 2 கொரிந்தியர் 9 கடைசி தெரியல, 1 கொரிந்தியர் 9 நினைக்கிறேன். சரி, அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் தினமும் என் சரீரத்தை நான் அடித்து வதைக்கிறேன். அதன் பொருள் என்ன? தினமும் பவுல் ஒரு சவுக்கு எடுத்து தன் சரீரத்தை அடிக்கிறார் என்ற அர்த்தமா? தினமும் அடிச்சு காயப்படுத்த அர்த்தமா? அல்ல. சரீரத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகளை செய்வதற்காக வருகிற தூண்டுதல்களை, all the temptations and intuitions that the flesh brings out, அதை நான் என்ன செய்யறேன்? அதை நான் அப்பப்ப அடிச்சு அடிமைப்படுத்துகிறேன். I keep my body as a servant and a slave. என் சரீரம் என்னை விஞ்ச விட மாட்டேன். நான் சொல்ற பேச்சை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று என் சரீரத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன். சரீரம் கேட்கிற சுகத்தை எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். சரீரம் கேட்கிற இன்பத்தை நான் கொடுக்க மாட்டேன். என் சரீரத்திலே என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சரீரம் கேட்டால் நான் நாய் அடிப்பது போல
ஒரு அடிமை அடிப்பது போல என் சரீரத்தை அடித்து உட்கார வைப்பேன் என்று சொன்னால் வெறும் சரீரத்தை பஞ்சர் பண்ணுகிறது அல்ல. பிரியமானவர்களை நான் சொல்லும் பொழுது தப்பாக நினைக்க கூடாது. இந்துக்கள் மற்ற பரஜாதி மக்கள் தங்களுடைய தெய்வத்துக்கு முன்னதாக சரீரத்தை காயப்படுத்துகிறார்கள், கீறுகிறார்கள். அதுவல்ல இங்கே விஷயம். இங்க சொல்லப்படுகிறது, I will suppress all the deadly fleshly ambitions of my body. எல்லாத்தையும் அடக்குமே, எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஏதுவாக நான் அடிமைப்படுத்துவேன். I bring all my thoughts under captivity to the obedience of Jesus Christ. அதுதான் கொரிந்தியரிலே பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சரீரத்தை நாம் கர்த்தருக்கு எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதைத்தான் 3 வசனங்களை வாசித்து நான் சொன்னேன். கடைசியாக சொல்லுகிறேன், இந்த சரீரத்தை நாம் சரியாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடாமல் அசுத்தமாய் இந்த சரீரத்தை பயன்படுத்தினார் நடக்கிற விஷயம் 1 கொரிந்தியர் 5:1-5. இந்த சரீரத்தின் மாம்சத்தின் அழிவுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்தவர். God will give us up for what? For the destruction of the flesh. நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற சரீரத்தை தேவன் என்ன செய்வார்? அந்த மாம்சத்தின் அழிவுக்காக ஒப்பு கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். சோ அதனால தான் 1 கொரிந்தியர் 11:30 வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தரால் சிட்சிக்கப்படுவோம், அதனால் அநேகர் பலவீனரும் நோய்வாய்ப்பட்டவர்களும் கடைசியாக சாவும் அடைவார்கள், நித்திரையும் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தை ஆண்டு நடத்தி இந்த சரீரத்தின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த சரீரத்திலே குறைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். ஏன்? அவருடைய சரீரத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அவருடைய சரீரம் தலை முதல் பாதம் வரைக்கும் அவருடைய சரீரத்தை பாருங்கள். அதில் ஒரு நன்மையும் சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு அழகற்ற ஒரு சரீரம், ஒரு குட்டையான மனுஷன், கண்களிலே சீழ் வடிந்து கொண்டிருக்கிற மனுஷன், பேச்சு கோணலாய் இருக்கக்கூடிய மனுஷன், அவ்வளவு தெளிவாய் பேச முடியாத மனுஷன். சரீரத்தை பார்த்தால் அற்பமான சரீரம். ஆனால் அந்த அற்பமான சரீரத்தை வைத்துக் கொண்டு பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை, ஊழிய ஓட்டத்தை ஓடுகிறார். கடைசி என்ன சொன்னார்? தனக்கு கிடைத்த பலவீனத்தின் மத்தியில பலவீன சரீரத்தில் இருந்து கொண்டும் பவுல் சொல்கிறார், இந்த பலவீனத்தை நான் அற்பமாய் எண்ணி கர்த்தருடைய பலத்தோடு போராடுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். எப்படி தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். பலவீன சரீரமானாலும் பலமுள்ள ஆண்டவர் நம்முடைய பலவீன சரீரத்தை எடுத்து நம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் படித்த பாடம், the potentiality of the impossibility of the body of a justified believer. நீதிமானாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தினுடைய மேன்மையை குறித்து நாம் சிந்தித்தோம். அசட்டை பண்ண வேண்டாம், அலட்சியம் செய்ய வேண்டாம். இந்த நாளிலே நாம் அந்த சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஒரு பாடலுடைய ஒரு அடியை நான் பாட விரும்புகிறேன். 298வது பாடல், தெரிந்த பாடல். அதனுடைய ஒரே ஒரு சரணத்தை பாடுகிறேன். 298. நேரம் கடந்து போனது எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாட்டை மட்டும் பாட விரும்புகிறேன். 298. அதிலே 3வது ஸ்டான்ஸா பாடுகிறேன். ஆவியோடாத்ம சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும், ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர்.